கும்ப ராசியில் பிறந்தவரா நீங்கள்? இது உங்களுக்கான வீடியோ. ஹஸ்ட்ரோ தமிழ் வியாசா ஸ்ரீயின் வணக்கம். 2026ஆம் ஆண்டு கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் வாருங்கள். 2026 முழுவதும் சனி மீன ராசியிலேயே சஞ்சரிப்பார். அதாவது கும்ப ராசிக்கு 2ஆம் வீட்டில் சனி இருப்பார். குரு தற்போது மிதுனத்தில் இருப்பார். மேலும் குரு பகவான் மிதுன ராசியில் இருந்து கடக ராசிக்கு ஜூன் 2, 2026 அன்று பெயர்ச்சி ஆவார். சனி 2ஆம் வீட்டில் இருப்பதால் கும்ப ராசிக்காரர்களின் உடல்நிலை இந்த ஆண்டில் சற்று பலவீனமாக இருக்கலாம். சனி ராசியதிபதி அவர் 2ஆம் வீட்டில் இருப்பது நல்லது என்றாலும் 7.5 சனி நடக்கிறது என்பதால் சற்று ஆரோக்கியத்தை பலவீனப்படுத்தும். உணர்ச்சிவசப்பட்டு பேசுவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். இந்த ஆண்டு ஆரோக்கியத்தை பேணினால் கும்ப ராசி மாணவர்களுக்கு கல்வி மிகவும் சாதகமாக இருக்கும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறும் வாய்ப்பும் உண்டாகும். சிலருக்கு உயர்கல்வியை தொடரும் வாய்ப்பு அமையும். கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு வியாபார ரீதியாக சராசரியாக இருக்கும். வியாபாரத்தில் எடுக்கும் புதிய முயற்சிகளுக்கு ராகு, கேது முட்டுக்கட்டையாக இருப்பார்கள். எனவே புதியதாக ரிஸ்க் எடுக்காமல் தொழிலை செய்தால் சிக்கலை தவிர்க்கலாம். வேலைக்கு செல்லும் கும்ப ராசிக்காரர்களுக்கு கலவையான பலன்கள்தான் இருக்கும். என்றாலும் பதவி உயர்வில் இருந்த தடைகள் நீங்கும். சிலருக்கு சம்பள உயர்வும் அமையும். என்றாலும் ராசி மற்றும் 7ஆம் வீட்டில் ராகு, கேது மற்றும் 2வது வீட்டில் சனி இருப்பார்கள் என்பதை மனதில் கொண்டு வேலையில் எந்த வகையிலும் கவனக்குறைவாக இருக்க வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தவரை எதிர்பாராத பண வரவுகள் இந்த ஆண்டு உண்டு. பழைய கடன்கள் தீரும். என்றாலும் புதிய கடன்கள் வர வாய்ப்பு உள்ளது. கவனம் தேவை. கும்ப ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை இந்த ஆண்டில் சற்று சாதகமாக இருக்கும். குரு பெயர்ச்சிக்கு முன் வரை காதல் வாழ்க்கை அன்பானதாக இருக்கும். மே மாதத்திற்கு பிறகு குருவின் ஆதரவு கிடைக்காது. திருமணம் செய்ய விரும்பும் கும்ப ராசிக்காரர்கள் குரு பெயர்ச்சிக்கு முன் நிச்சயதார்த்தம் அல்லது திருமணத்தை முடித்துக் கொள்வது நல்லது. என்றாலும் இந்த ஆண்டு திருமண வாழ்க்கைக்கு மிகவும் சாதகமானது என்று சொல்ல முடியாது. சனியின் சஞ்சாரம் காரணமாக குடும்பத்தில் சில வாக்குவாதங்கள் ஏற்பட்டு சரியாகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கு எந்த தடையும் இல்லை. இந்த ஆண்டை பொறுத்தவரை சனி 4ஆம் வீட்டை பார்ப்பதால் சொத்துக்கள் வாங்கும் போது மிகுந்த கவனம் அவசியம் தேவை. இங்கு சொல்லப்பட்ட ஜோதிட குறிப்புகள் பொதுவானவை ஆகும். தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து, அதாவது மற்ற கிரகங்களின் சேர்க்கை மற்றும் பார்வையால் மாற்றம் கட்டாயம் ஏற்படும். குழம்ப வேண்டாம். நன்றி, வணக்கம்.